தமிழ்நாடு சிஎம் ஜோசப் விஜய், தமிழ்நாடோட சிஎம். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மேரியா வில்சன் ஒரு 3 நாளாக அட்ரஸே காணோம். சாரை வாயே திறக்கலை. ஏன்னா அவர் சோஷியல் மீடியாவில் பரவலாக அவர் மூஞ்சி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் சோஷியல் மீடியாவில். அதனால் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகேவா. அடுத்தது நம்ம சபாநாயகர் சொட்டை. ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்னா, இந்த ஃப்ராடு பண்ணுறதுக்கும் இந்த ஏமாத்துறதுக்கும் ஒரே வித்தியாசம் தான். ஃப்ராடுனா அதாவது அவன் யாருன்னே தெரியாது, ஆனால் ஏமாற்றிட்டு அவன் போயிடும். அவனோட வேலை ஃப்ராடு தனம். ஆனால் ஏமாத்துறது என்ன தெரியுங்களா? திட்டம் போட்டு இவனை ஏமாற்றணும்னு நினைக்கிறோம். டிவிக்கு அப்படி தான் தமிழ்நாடு மக்களை திட்டம் போட்டு மேனிப்புலேட் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி யங்ஸ்டர்ஸ்கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட எல்லாத்துட்டையும் ஓட்டு வாங்கி இப்போ ஆடம்பரத்தில் உச்சத்தில் ஆடுறாங்க. இப்போ நானே 2 மாதமாக டிவி கேக்கு தான் சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். பட் இப்போல்லாம் அவங்க நடக்கிறத பார்த்தா நீங்களே சொல்லுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம என்ன பேசுகிறோம்னா, தமிழ்நாடோட விவசாய கடன் ரத்து செய்யறதுக்கு காசு இல்லை. முழுசாக ரத்து செய்யலை, முழுசாலாம் ரத்து செய்யலை, 50% தான் ரத்து செஞ்சாங்க. எப்பயுமே டிஎம்கே எப்பயுமே இந்த மாதிரி 50%, 25% விவசாயிங்களுக்கு கடன் ரத்து பண்ணதே இல்லை. முழுசாக தான் ரத்து பண்ணுவாங்க. டிவிகே அரசு முழுசாக விவசாய கடன் ரத்து பண்ணலை. 1 நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மகளிருக்கு, அதாவது வீட்டில் இருக்கிற மனைவிங்க, அதாவது குடும்ப அட்டைதாரங்களுக்கு மாதம் 2500 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க, செய்யலை. 2 நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொன்னாங்க. 3 இதுவும் கொடுக்கல. சரி, இதெல்லாம் ஏன் கொடுக்கலன்னு நாங்களே ஃபஸ்ட்டு என்ன நினச்சிருந்தோம், 12 லட்சம் கோடி நம்ம தமிழ்நாடோட கடன் டிஎம்கே சுரண்டி வெட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் நாம் நினச்சிருக்கோம். சரி, அப்படியே வச்சுப்போம். அவங்களும் நிறைய நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க, அதில் வருமானத்தை வச்சு வட்டி கட்டியிருக்காங்க, அது கணக்கு காட்டினாங்க. சரி, டிஎம்கே ஊழல் பண்ணியிருக்கிறதே வச்சுக்கிட்டோம். டிஎம்கே ஊழல் பார்த்திங்கன்னா 12 லட்சம் கோடியிலலாம் பண்ணதில்லை. அவங்க 10 ரூபா பொருள் 20 ரூபா, அப்படி 20 ரூபா பொருள் 50 ரூபா, 1000 ரூபா பொருள் 1500, அந்த மாதிரி கமிஷன். இதுதான் பார்ட்டி ஃபண்ட். இது மாதிரி தான் ஊழல் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்றைக்கி அசம்பிளியில் நம்ம தாவேகா விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 5 ஃபைல் என் டேபிள் இருக்குது, இன்னுமே ரெடியாக இருக்குது. யார் யார் எங்கே கரப்ஷன் பண்ணியிருக்காங்க, எங்கே ஏமாற்றிருக்காங்க, எங்கே ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாருமே போனாச்சியில் என்னோட ஃபைலில் இருக்குது. எப்போ ஓப்பன் பண்ணணும், எப்போ சொல்லணுன்றது எனக்கு தெரியும். மக்கள்கிட்ட என்ன பேசணும், எப்போ பேசணுன்றது தெரியும். ஆமாம், மக்கள்கிட்ட எப்படி பேசணும், எப்படி ஏமாற்றி பேசணுன்றதெல்லாம் தெரியும். ஆனால் விவசாயம் கடன் கொடுக்கறதுக்கு காசு இருக்காது. 2500 ரூபா கொடுக்கறதுக்கு பணம் இருக்காது. 6 சிலிண்டர் கொடுக்கறதுக்கு பணம் இருக்காது. ஆனால் 6 கோடி ரூபாய் போட்டு சிஎம்மோட ஆஃபீஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது 11வது மாடியில் சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஃப்ளோரை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு 6 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அது யார் அப்பனோட காசு? சொல்லுங்கள். ஏடிஎம்கே ஜெயலலிதா அவர்கள் இருந்துட்டு போயிட்டாங்க. இப்போ இருக்கிற அலுவலகத்தில் தான் கலைஞரும் வாழ்ந்துட்டு போயிட்டா, ஸ்டாலினும். ஆனால் இவருக்கு 11வது மாடியில் இருக்கிற பீச் ஓரம் அப்படியே பார்த்துட்டே, த்ரிஷா வீடு அங்கேங்கன்னா தெரியுதா என்னன்னு தெரியல, எனக்கு அது தெரியல. ஒருவேளை த்ரிஷா வீடு தெரியுற மாதிரி, ஒருவேளை 11வது மாடியிலேருந்து பார்க்குற மாதிரி அவர் ஆஃபீஸை அலோகேட் பண்ணுறாருன்னு நினைக்கிறோம். இதுக்கு கை கொடுக்க ஆதவ் அர்ஜுனா வேறு அப்படியே பில்லர் கொடுக்குறாரு. எங்கள் தலைவர் சாதாரண ஒரு 100 அடி ஆஃபீஸில் தான் இருக்கார். வெளிநாட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து ஃபண்ட்ஸ் வருது. அல்லேலூயா, கிறிஸ்தவர் அதாவது தான் கிறிஸ்தவ அங்கேருந்து ஃபண்ட் வருது இல்லைங்களா, அவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாமல், வெளிநாட்டிலேருந்து ஃபாரின்லேருந்து வர மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம தலைவரை விசிட் பண்ணுறதுக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லை இப்போ இருக்கிற ஆஃபீஸில்.
அதுக்காக தான் நாங்கள் 11வது மாடியில் வைக்கிறோம் ஆஃபீஸுன்னு பில்லர் கொடுக்குறார். பில்லர் அதாவது முட்டு கொடுக்குறாங்க. சரி முட்டு கொடுங்க. ஆனால் சபாநாயகரை முட்டு கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அவர் பேர் கேளுங்க, ஜேசிடி பிரபாகரன். அப்படிதான் நாங்களும் இத்தனை நாள் நினச்சிருந்தோம். அந்த ஜேசின்னு என்ன தெரியுங்களா, ஜான் கிறிஸ்டியன். அந்த பேரிலே இருக்கு ஜான் கிறிஸ்டியன் பிரபாகரன். எப்படி சூப்பர் இல்லை? இதுக்கெல்லாம் யாரு? மேரியா வில்சன், ஜோசப் விஜய், ஜான் கிறிஸ்டியன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் யார் இயக்குறாங்கன்னா, லாட்டரி கிங் மாஃபியா. தமிழ்நாட்டில் இருக்க லாட்டரி கிங் மாஃபியா அசம்பிளிலே சொல்லிட்டாங்க, உங்கள் அப்பாவுக்கு 900 கோடி ரூபாய் நாங்கள் கொடுத்தோன்னு. ஓப்பனாக அது யாருன்னா பற்றி பேசுகிறாங்களா, எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு? தாவேக்கா விஜய் நான் நினச்சின்னா அதை பற்றி ஒரு தனி விசாரணை போட்டு விசாரிச்சுனுங்களாம். அந்த 900 கோடி ரூபாய் ஏன் வாங்கினீங்க, எதுக்கு வாங்கினீங்கன்னு. ஏன்னா பெரிய இடம் இல்லையா, மார்ட்டின் குடும்பம். அதான் உங்கள் டிவி கேக் ஃபண்டு கொடுக்குறதே அவங்க தான். அப்போ அதை வெளியே கொண்டு வருவாங்களா, வெளியே கொடுமா, அதை ஆஃப் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் டிஎம்கே ஊழல் பண்ணுறதெல்லாம் டேபிள் மேலே இருக்குது. எப்போ கொண்டு வரணும், எப்போ ஓப்பன் பண்ணணுன்றதை அப்படியே ஒரு அந்த ஸ்பீச்சை பேசுனதுமே ஒரு இன்ஸ்டாகிராமில் அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் ரீல்ஸ் பறக்குது. அதுக்காக சொல்லி கொடுப்பாங்களாட்டும், இந்த மாதிரி பேசிடுங்க, நாங்கள் அந்த அப்படியே அந்த வீடியோ வச்சு அப்படியே ரீல்ஸ் போட்டுடுறோம். ஏன்னா இப்போ தான் 100 நாளில் 1,00,000 கோடி ரீல்ஸு நாங்கள் சாதிச்சிருக்கிறோன்னு போட்டாங்க. அடுத்து 2வது வருஷம் 20 லட்சம் கோடி நாங்கள் ரீல்ஸு போட்டு நாங்கள் வியூஸை பண்ணி சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னு 2வது வருஷம் செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா, அதனால். ஸோ மக்களே, 2,500 கொடுக்கறதுக்கு விஜய்கிட்ட பணம் இருக்காது. விவசாயம் கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு விஜய்கிட்ட பணம் இருக்காது, சரிங்களா? கேஸ் சிலிண்டருக்கு வாக்குறுதி கொடுத்ததுக்கு பணம் இருக்காது. காலேஜ் பசங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பணம் இருக்காது. ஆனால் அசம்பிளியில் நான் ஆட்டோவில் வரோம், ஆட்டோவில் அதை இறங்கி அசம்பிளிக்குள்ளே வந்தால் யாருன்னு கேட்குறாங்க செக்யூரிட்டி, என்கிட்ட கார் இல்லை அப்படின்னு ஒரு எம்எல்ஏ கேட்குறாங்க. அடுத்த நிமிஷமே எல்லா எம்எல்ஏக்கும் ஒரு இன்னோவா கார் கிறிஸ்டா, ஒரு இன்னோவா கிறிஸ்டா கார் எவ்வளோ தெரியுங்களா, எவ்வளோ 30 லட்சம். ஸோ நம்ம தாவேக்கா விஜய் அவர்களுக்கு விவசாயம் கடன் தள்ளுபடி முழுசாக தள்ளுபடி ரத்து செய்யறதுக்கு பணம் இல்லை. மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. வீட்டு பெண்களுக்கு 2,500 ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னார், அது கொடுக்கறதுக்கு காசு இல்லை. ஆனால் இன்னோவா காரு டிவிக்கே இருக்கிற எல்லா எம்எல்ஏக்கும் இன்னோவா கார் கொடுக்கறதுக்கு பணம் இருக்குது. இன்னோவா காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா 50,000, அந்த இன்னோவா கார் டிரைவருக்கு 25,000, டோட்டலாக 75,000. அது யார் அப்பங்காசு? 6 கோடி ரூபாய் சிஎம் அலுவலகம், அதாவது சிஎம்மோட ஆஃபீஸை ரீரெவல்யூஷன் பண்ணுறதுக்கு 6 கோடி ரூபா ஒதுக்கிறாங்க. அது யார் அப்ப முட்டை காசு? வெக்கமே இல்லாமல் மிகப்பெரிய ஒரு ஃப்ராடுத்தனம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள், டிஎம்கே டிவிகே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. நீங்கள் அடித்ததுலெல்லாம் கொஞ்சம் கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னால் டிவிகே சரண்டர் ஆயிடுவாங்க. டிவிகே பயத்தில் இருக்குது, காலையிலேருந்து பயத்தில் இருக்குது. எதுக்காகனா, நம்ம வி த லீடர்ஸ் அண்ணாமலை அவர்கள் நேற்று நடந்த மாநாட்டில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, இன்னுமே கரப்ஷன் இருக்குது. டிவிகே மெம்பரு கவுன்சிலர் எல்லாம் ஒரு சில டெண்டர்ஸை சைன் போடுறதுக்கு பணம் கேட்குறாங்க, அதோட ஆதாரம் வாய்ஸ் ரெக்கார்டு எனக்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னதும் அப்படியே அள்ள விட்டுருச்சு. யாருக்கு? டிவிகே ஜோசப் விஜய் அவர்களுக்கு. அதை பற்றி முழுசாக எனக்கு டேட்டாஸ் வேணும்னு மேல் இடத்துல கேட்டுங்கிறாரு விஜய் அவர்கள். இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் தான், அவங்களுக்கு டைம் கொடுங்க, 1 இயர் ஆச்சு, டைம் கொடுக்கணும். டிவிகே ஜோசப் விஜய் அவர்கள் நிறையா பேர் சட்டசபை என்ன, அசம்பிளி என்ன எம்எல்ஏ போஸ்ட்னே தெரியாமல் வந்திருக்காங்க டிவிகேலேருந்து. அவங்களாம் கற்றுக்கிட்டோம், ஆனால் பொய் பேசக்கூடாது. 1 வருஷம் ஆகட்டும், நான் டைம் கொடுக்கணும். 1 வருஷத்துக்கு அப்புறமா
இதே டப்ரா டான்ஸ் ஆடினாங்கன்னா அவங்க பண்டவாளத்தை எங்கே இறக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. வி த லீடர்ஸ், அதாவது முன்னாள் பிஜேபி லீடர் இல்லைங்களா, இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, வி த லீடர்ஸ் அண்ணாமலை. அவர் சொல்லியிருக்காரு. அவர் சைலண்ட்டாக இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஹீ இஸ் தி ஓன்லி மேன். அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது. எத்தனை பேர் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு திறமை இருக்குது. எல்லாமே கரைச்சி குடித்த ஒரு லீடர், ஒரு மனுஷன்னா அண்ணாமலையார் தான். அவர் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவார், பேச வேண்டிய நேரத்தில் கரெக்டாக பேசுவார். அப்போ இருக்குது டிவி கேக். ஸோ மக்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிவிக்கு விஜய் அவர்கள் எல்லாத்துக்கும் காசு இல்லை, பணம் இல்லைன்னு சொல்லிட்டு டிஎம்கே மேலே பழி சுமத்திட்டு இப்போ 27 கோடி ரூபாய் எல்லா எம்எல்ஏகளுக்கும் பணம் ஒதுக்கியிருக்காரு. அவர் ஆஃபீஸை கிரியேட் ரீவனேஷன் பண்ணுறதுக்கு, அவர் ஆஃபீஸை பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 6 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட ஸ்மால் ரிக்வஸ்ட், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இந்த சேனலை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு வீடியோ நெக்ஸ்ட் டைம் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.